இப்ப பாத்தீங்கன்னா, திருமண தடை நெறைய பேருக்கு இருக்கு. அந்த தடை எதுக்கு வருது? திருமண தடை வர்றதுக்கு காரணம் வந்து 7ஆம் பாவம் 6, 12 தொடர்பு இருந்தாலோ, இல்ல 4, 10 தொடர்பு இருந்தாலோ உங்களுக்கு திருமண தடையாகும். இப்போ ஒரு தசையோ, ஒரு புத்தியோ 4, 10, 6, 12 வச்சிருக்கு. அடுத்த புத்தி வந்து அத மறக்கக்கூடிய 3, 9, 5, 11 வருதுன்னா, அந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். இல்ல 4, 10, 6, 12 கன்டினியூஸா அவங்களுக்கு வந்து தசா புத்தியில வரும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து திருமண தடை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி எதையாவது ஒரு அந்தரத்துல வந்து 3, 9, 5, 11 நடக்கக்கூடிய அந்தரத்துல திருமணம் முடிப்பாங்க. அப்படி முடித்தாலும் அந்த 4, 10, 6, 12 பெர்மனன்ட்டா ஆப்பரேட் ஆகும் சில ஜாதகருக்கு. அவங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கணும் திருமணம் ஆனாலும். திருமண தடையும் குடுக்கும், பிரச்சனையும் குடுக்கும். அது தசாபுத்தி பொறுத்து அவங்களுக்கு தொடர்ந்து தொடருமானால் கண்டிப்பா அப்படி இருக்கும். கொடுப்பனையும் இந்த மாரி இருந்ததுன்னா இன்னும் மோசம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஜாதகத்த நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. எந்த ஆஸ்பெக்ட்ல பொண்ணு பார்க்கணும், எப்படி பண்ணிக்கணும் அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, உங்க திருமண லைஃப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.